ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு, என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா மாடு அடக்கிற போட்டியில் நீ ஜெயிக்கணும். அதுக்கு ரெண்டு விதிமுறை. விதிமுறை ஒன்று, உனக்கு 3 வாய்ப்புகள் தரப்படும். விதிமுறை 2, நீ அந்த மாட்டை அடக்கும் போது கொம்பையோ உடம்பையோ தொடக்கூடாது. அதோட வாலை மட்டும் பிடிச்சி தான் அடக்கணும் அப்படிங்கிறாரு. அவனும் போட்டிக்கு ஒத்துக்கிறான். மாடு வருது. பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே கொடூரமாக இருக்குது. பயத்திலேயே அவன் விட்டுட்டான். இன்னும் 2 வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். ரெண்டாவதாக ஒரு மாடு வருது. அது இன்னும் பயங்கரமாக இருக்குது. மாடே பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு அந்த பயத்திலேயே 2வது மாட்டையும் விட்டுட்டான். இப்போ 3வது மாடை அடக்கியே ஆகணும். அவன் களத்தில் குதிச்சிட்டான். 3வது மாடு வந்து அவனை கிராஸ் பண்ணி போகுது. அவனால் அந்த மாட்டை அடக்க முடியல. நோஞ்சா மாதிரி அந்த மாடு இருந்தால் கூட ஈஸியாக அடக்கிடலாம் அப்படின்னா கூட அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. போட்டியோட விதிமுறைப்படி மாட்டோட வாலை மட்டும்தான் பிடிச்சி அவன் அடக்கணும். அதனால் அவன் 3வது வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போயிட்டான். அப்பா அந்த பொண்ணோட அப்பா அவனை கூப்பிட்டு சொன்னார், ஏப்பா நீ பெட்டர் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தினா நீ எந்த லட்சணத்தில் என் பொண்ணை காப்பாற்றுவ? உனக்கு என் பொண்ணு கிடையாது, ஓடி போயிடு அப்படின்ட்டாரு. அதாவது நம்ம வாழ்க்கையில் வாய்ப்புகள் வரும். முதல்ல வர வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும். பெட்டர் சான்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா வாய்ப்பு பெட்டர் சான்ஸ் வரும். ஆனால் அந்த சான்ஸை பயன்படுத்துகிற நிலைமையில நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற யதார்த்தத்தை இந்த தியரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.